ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்ற எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதே மாதிரி இந்த ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சிவிக்கு போகிறீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று நம்ம அது கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கும். அதை நம்ம வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு அவங்ககிட்ட தான் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். வேறு எங்கேயும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஐ விஷனுக்கான ஃபிட்னஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் நம்ம கண்டிப்பாக எங்கே வாங்கணும் அப்படின்னா வந்து எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா வந்து 2019 என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஜெயிலர் எக்ஸாம் கிளியர் பண்ணி போனார். அவர் ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணார். பண்ணிவிட்டு சிவி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு அங்கே வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, சிவியில் வந்து அவருடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த வருஷம் போஸ்டிங்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. சிவியில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டான ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டை வாங்கிட்டு போகாதது தான். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போது சிவிலாம் முடிஞ்ச பின்னாடி வந்து நமக்கு வந்து 2 லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஒன்று வந்து செலக்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து செகண்ட் வந்து ரிசர்வ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்டட் லிஸ்ட்டு, செகண்ட் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டு. இந்த செலக்டட் லிஸ்ட் உள்ளவங்க தான் வந்து செலக்ட் ஆனவங்க. சப்போஸ் அவங்க வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தால் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்களோ இல்லை வேறு ஒர்க்குக்கு போயிட்டாங்கனாலோ இந்த ரிசர்வ் லிஸ்ட் உள்ளவங்கள கூப்பிட்டுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 2 லிஸ்ட்டை பற்றின விஷயம். அதே மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த படித்த ஸ்கூலில் இருந்து ஆரம்பித்து காலேஜஸ்ஸு நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் கடைசி நம்ம எங்கே ஒர்க் பண்ணுன்ற வரைக்கும் ஃபுல் வெரிஃபிகேஷன் இருக்கும் போலீஸில். அது முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து எதர் சிஎம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த துறை அமைச்சர் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ட்ரைனிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து டோட்டல் ட்ரைனிங் டைம் வந்து நமக்கு வந்து 1 இயர் டோட்டலாக. அதாவது நம்ம வந்து 9 மந்த்ஸு ப்ளஸ் 3 மந்த்ஸ்னு பிரிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் நமக்கு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் வந்து வேலூரில் ஆப்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அங்கே தான் வந்து நமக்கு ட்ரைனிங் இருக்கும் ஃபஸ்ட் 9 மந்த்ஸுக்கு. அந்த ஆப்கான் என்னென்னு பார்த்தோம்னா வந்து அகாடமி ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். வேலூரில் இருக்குது. வேலூர் சென்ட்ரல் பிரிசன் பக்கத்தில் இருக்குது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிசன் ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு அகாடமி, ட்ரெயின் பண்ணுற அகாடமி இது. இது வந்து ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய 5 மாநிலங்கள், தென் மாநிலங்கள் இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறம் ஆந்திரா. இவங்க 5 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த மையத்தை ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த 5 ஸ்டேட்ஸோடைய ப்ரிசன் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அதுக்கான மையம் தான் ஆப்கா அப்படின்றது. ரொம்ப ஃபேமஸான ஒரு மையம் இது. ஸோ இங்கே தான் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி ட்ரைனிங் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்னிங் வந்து 5:45 வந்து காலையில் வந்து ரோல் கால் இருக்கும். நம்ம வந்து அட்டண்டன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் ரோல் காலு. அது வந்து 5:45 வந்து நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பிடி இருக்கும். அதாவது ரன்னிங், எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது முடிஞ்சு 1 ஹவர் பெரேட் இருக்கும், கண்டிப்பாக டெய்லியுமே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைப்ரரி வந்து 1 ஹவர் கொடுப்பாங்க. இதற்கடுத்து நமக்கு வந்து கிளாஸ் இருக்கும். கிளாஸ் பார்த்தோன்னா வந்து மார்னிங்கும் இருக்கும், ஈவினிங்கும் இருக்கும். ஸோ மொத்தம் நமக்கு 2 செஷன் கிளாஸ் இருக்கும். மார்னிங் பார்த்தோன்னா நம்ம யூனிஃபார்மில் தான் கண்டிப்பாக வரணும். ஈவினிங் பார்த்தோன்னா நம்ம வந்து சிவில் ட்ரெஸ்ஸில் வந்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன டீச் பண்ணுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கிரிமினாலஜி, ஹியூமன் ரைட்ஸு, சைக்காலஜி, ஜெயில் மேனுவல், ஐபிசி, சிஆர்பிசி, ப்ரொபேஷன், இது பற்றிலாம் வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டெஸ்ட்டும் இருக்கும். டெஸ்ட் எப்போனா வந்து 9 மந்த்ஸ் முடியுது இல்லைங்களா ட்ரைனிங், இந்த 9 மந்த்ஸ் எண்டில் தான் வந்து இதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்டு நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா வந்து அக்கமடேஷன் அண்ட் ஃபுட்டு, நமக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பாடெலாம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆப்கா சொன்னோம் இல்லைங்களா, நமக்கு ட்ரைனிங் வைக்கிற இடத்துல நமக்கு வந்து இந்த ஃபுட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். நமக்கு வந்து ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணி ட்ரைனிங் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபுட்டு வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். சார், ஃபுட்டு வந்து ஒன்லி வெஜ் மட்டும் தானா, இல்லை நான்வெஜ்ஜும் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நான்வெஜ் ஃபுட்டும் உள்ளே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து வந்து இந்த 9 மந்த்ஸில் வந்து நமக்கு வேறு என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம்னு பார்த்தோம்னா,
ஜெயிலில் விசிட் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பக்கத்தில் வந்து வேலூர் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, ஆம்பூர் சப் ஜெயில் இருக்குது, மற்ற ஜெயில் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஆல் இண்டியா ஜெயில் விசிட்டு. ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான சில ப்ரிசன்ஸ் அண்ட் ஜெயில்ஸ்லாம் போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியம் பார்த்தோன்னா வந்து அந்தமான் ஜெயிலு, திஹார் ஜெயிலு, இந்த மாதிரி சில முக்கியமான ஜெயில்ஸ்லாம் வந்து போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 days டூர் இது ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரைனிங்கில். அடுத்து வந்து அதே மாதிரி வந்து இந்த ட்ரைனிங் அப்போ வந்து முக்கியமான சில அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, சிறைத்துறை டிஐஜி இருப்பார், சூப்பரண்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்பப்போ வந்து ஸ்பீச் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரைனிங்கில். ஸோ ஆப்கால வந்து நமக்கு அந்த 9 months ட்ரைனிங் முடியும் போது ஒரு பரேட் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாசிங் அவுட் பரேடு. ஸோ இந்த பரேட் தான் வந்து ஹைலைட் இந்த ட்ரைனிங்லேயே. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து அவார்ட் கொடுப்பாங்க. பெஸ்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 1 கிளியர் பண்ணி டிஎஸ்பி செலக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் 1 year. அவங்களுக்கும் இதே மாதிரி 1 year ட்ரைனிங் முடிக்கும்போது அவார்ட் தருவாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ அதே அவார்ட் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து இந்த 9 months ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் 3 months ட்ரைனிங் நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அது எங்கே நடக்கும் அப்படின்னா எனி சென்ட்ரல் ப்ரிசனில் வந்து நமக்கு ட்ரைனிங் போடுவாங்க எல்லாருக்குமே. மேக்ஸிமம் இந்த டைமில் வந்து நமக்கு வந்து டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ட்ரைனிங் 1 year முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இடத்துல போட வாய்ப்பு இருக்குது. ஒன்று சென்ட்ரல் ஜெயிலில் போடலாம், அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலில் போடலாம், இல்லைனா சப் ஜெயிலில் போடுவாங்க. சப்போஸ் நம்ம வந்து சென்ட்ரல் ஜெயிலையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலையோ நம்ம வந்து போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலராக இருப்போம். அதே மாதிரி சப் ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே சூப்பரண்டாக இருப்போம். ஓகேங்களா, அதாவது அங்கே தான் நீங்கள் வந்து எல்லாமே, அதாவது நீங்கள் தான் எல்லாமேன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் அங்கே முழு பொறுப்பு. ஸோ உங்கள் கண்ட்ரோலில் தான் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் சப் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா. ஸோ இந்த 3 இடங்களில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் போஸ்டிங் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஆகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.